நீர்தானையா என்றும் என் சொந்தமையா. பெற்றோர் கைவிட்டாலும் நீ என்னை பெற்றுக் கொள்கின்றீர். உற்றார் கைவிட்டாலும் நீ அணைத்துக் கொள்கின்றீர். பாவத்தில் மரித்திருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீரையா. செல்வன் ஜெயசீலன் செல்வி குருதரி என்று இறை பிரசனத்தில் திருச்சபையாக இருக்கின்ற முதல் முன்னணியில் கடவுள் மொழியாக பாடுபட்டு வாக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவருடைய வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். என்று நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதி வாழாகவும் நிலைத்து நிற்கின்றன. வாரத்தையும் என்னுடைய ஆண்டையும் ஆசிரியும் திருப்பதியாக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வழங்குகிறேன். கிறிஸ்துவின் திருமணத்தை ஒருத்தவர்கள் இரவு நேரத்தில் ஆசிரியர் வேண்டிக் கொண்டார். கடவுள் மாநிலரை நண்பர்களும் நம்சாயையும் உண்டாக்கும். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊழல் யாவற்றையும் ஆளுகின்றார். கடவுள் தம்முடன் மாநிலத்தை படைத்தார். கடவுளின் ஒருங்கிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெருமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசை வழங்கி கல்வி பெருகி மண்ணுலகை இழக்குங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊருக்கு தீவான அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் நாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அதை மிகவும் நன்றாயிருக்கிறது. இது ஆண்டவர்களும் அருள்வாக்கு. நன்றி. கடவுளுக்கு உகந்த
ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகினுடைய என் தந்தையின் திருமணத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் இடப்பட்டது. சிலந்தி பூச்சி ஒரு கூடு கட்டியது. பட்டுப்பூச்சி ஒரு கூடு கட்டியது. சிலந்தி பூச்சி ஒரே நாட்டில் கூட்டை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் பட்டுப்பூச்சி பொறுமையாக நிதானமாக அதை கட்டி கொண்டே இருந்தது. நாள் ஆகி கொண்டிருந்தது. சிலந்தி பூச்சி பட்டுப்பூச்சியை பார்த்து கேட்டது, என்ன நீ வீட்டுக்கார? நான் ஒரே நாள் கட்டி முடியும், நீ கட்டுற உன் உழைப்புதான் பேசலாம், இன்னும் கட்டியே முடியல. பட்டுப்பூச்சி சொல்லலாம், நீ ஒரே நாள் வீட்டை கட்டி கொடுத்துட்ட, ஆனா மக்கள் இது குப்பை அழுத்த நினைச்சு உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போயிடும், பிச்சுக்கடை செஞ்சு போயிடும். நான் பொறுமையாக நிதானமாக என் வீட்டை கட்டுகிற பொழுது மக்கள் என் வீட்டை எடுத்து அதிலிருந்து பட்டு எடுத்து அவர் ஆடை செய்து அழகாக அணிந்து கொள்ளலாம் என்று பட்டுப்பூச்சி சொல்லலாம். அன்புக்குரிய ஜெயசீலன் ரோதிபதி இவர்கள் மட்டும் என்று வீடு கட்டவில்லை. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை என்ற வீடை கட்டி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சிலந்தி பூச்சி கட்டிய வீடாக நாம் கட்டி கொண்டிருக்கின்றோமா, பட்டுப்பூச்சி கட்டிய வீடாக நாம் கட்டி கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் உண்மை, என்பதுதான் முக்கியமானது. சிலந்தி பூச்சி வீடு என்பது அவசரமாக ஒரே நாளில் கட்டி முடிக்கக்கூடிய வீடு. அது நச்சிலை புறப்படுகிற மணல் மீது கட்டிய வீட்டிற்கு சமமாக இருக்கிறது. பட்டுப்பூச்சி நிதானமாக பொறுமையாக கடினமான உழைப்பின் விளைவாக அது கொஞ்சம் கொஞ்சமான உறுதியான வீட்டை கட்டுகிறது. அப்படி நமது வாழ்க்கை என்ற வீட்டை நாம் கட்டியிருப்போமையானால் அது பாறை மீது கட்டிய வீட்டுக்கு சமமாக இருக்கிறது. இந்த இரண்டு வீடுகளிலே எது நீடித்திருக்கு என்பதை நாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய ஜெயசீலன் ரோதிபதி, நீங்கள் மணல் மீது வீடு கட்டப் போகின்றீர்களா, வாழ்க்கை என்ற வீட்டை பாறை மீது கட்டப் போகின்றீர்களா? பாறை மீது கட்டப் போகின்றீர்கள் என்றால் தெய்வ பக்தியுடையவர்களாக, தெய்வ பயமுடையவர்களாக, இறை வார்த்தையின் அடிப்படையில், இறை மதிப்பெடுக்கிற அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதற்கு பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், தேவையான நாட்கள், மாதங்கள், ஆண்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதரை ஒரே நாளில் ஒரே மாதத்தில் முழுமையாக புரிந்து கொண்டதாக வரலாறு கிடையாது. அரைகுறையாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி நீ முழுமையாக புரிந்து கொள்கிறாய் என்றால் நீ தெய்வத்துடைய துணையோடு, தெய்வத்துடைய வழிகாட்டலோடு, இறை வார்த்தையினுடைய மதிப்பிட்ட நீ அடுத்தவரை புரிந்து கொள்வதற்கும் அடுத்தவரை நம்புவதற்கும் நீ முயற்சி எடுப்பாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை பாறை மீது கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சமீபத்தில் நீங்கள் பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய துணை இல்லாமல் வாய்ப்பு கிடையாது. கடவுளை இருக்க பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கடவுள்கள், உங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கடவுளுடைய துணையினால்
ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நியாயமானதாக இருப்பதற்கு பாருங்கள். அப்படிப்பட்ட அறிவுபூர்வமான சிந்தனைபூர்வமான பகிர்வுகள் உங்களிடத்தில் இருக்குமையானால், நீங்கள் நடுவரால் வழிநடத்தப்பட்ட தம்பதிகளாக இருப்பதையானால் நீங்கள் பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருப்பீர்கள். அப்படி பாறை மீது கட்டப்பட்ட வீடாக அமைகின்ற போது நீங்கள் சந்திக்கின்ற எந்த பிரச்சனைகளும் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களை ஆசிரியர்களாக உலகத்திற்கு நிறைவாக ஆசிரியர்களார். ஏற்கனவே அவர் வழிகளை கூறினார், ஆசிரியர் இப்போது நண்பர்கள் வழியாக உங்களுக்கு அனுப்படம் செய்து நீங்கள் ஒருவருக்கு பிரமாணம் திருமணத்தின் வேலை கடமையை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆர்வம் அளிக்கிறார். நீங்கள் இருவரும் ஒருமன திருமணம் செய்து கொள்ள எவ்வித மருத்துவத்திற்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் திருமணம் செய்வதற்குதான் உங்கள் வளர்முறைகளையும் சேர்த்து பதியுங்கள். இறைவன் திருமணத்திற்கு முன்னே உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கிறது. திருத்தபை முன்னாடி தெரிவித்த சமயத்தை ஆண்டவர்கள் வெளிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாக சொல்லுவாராக. தேவன் நினைத்ததை நம்முடைய குறிப்பாக ஆண்டவரை மரியாதை துணைக்கு இப்பொழுது அன்பையும் ஆசீர்வாதப்படுத்தப்பட்டது. இந்த திருமணம் ஒருவருக்கு ஒருவர் கொண்ட ஆறு ஆலோசனைகளை உள்ளடக்கியது.
என் ராஜனே அவரே என் ஜீவன் எந்த நல்மேய்ப்பர் காரிருள் பாதையில் வெளிச்சமும் அவரே என் கானக பயணத்தில் துணையும் அவரே என்னவரே 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 இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமும் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. அன்புமிக்க சகோதர சகோதரி, கிறிஸ்துவை இப்பொழுது மனநிலை அவரது அடியார்களாகிய படைப்புகள் அனைத்தும் உற்பத்திக்கு எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் முது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இளைமையாக துணையாக ஏற்படுத்தினேன். இவ்வாறு அவர் இனி இருவர்கள் கொண்டிருக்கிறார். எனவே நீ ஒன்றாக இணைக்கி திருமணம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாத என கற்பித்தேன். இறைவா, கிறிஸ்துவும் திருவையும் மன்னித்திருக்கும் மறைப்புகளை திருமண உடன்படிக்கையால் குணப்படுத்தும்படி திருமணத்தின் பெருமை புனிதப்படுத்தி சிறப்பித்தேன். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து தன் முதலாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு நீர் நல்ல ஆசை பிறப்புகளை பாவத்தின் தண்டனையாலும் பேருவிடத்தின் தீர்ப்பு நாளோ எடுக்கப்படவில்லை. ஆரம்பத்தில் நாட்டில் பிரசுத்தோடு காணப்படுகிறது. அப்படியே கிறிஸ்துவ
தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் தங்களுக்காக மன்றாடுகளை ஒருவரப்படுத்தி எழுத்தின் அமைப்புகளை குடிபடவும் உங்கள் இடத்தில் நிலைத்திருக்கும் செய்தருள்வாராம். உங்கள் பிள்ளை ஆராசி நண்பர்கள் ஆறுதல் பெற்று அனைவரும் உண்மையான அமைப்புடன் வாழ்வீர்களாம். உலகிலே நீங்கள் சாட்சிகளாக திகழ்ங்கள். இவ்வாறு நன்மை பெற்று இன்னும் வலியோடு இறைவனின் நிலையான வெற்றிகளை கொண்டால் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியாரின் தலை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் புனித சகாயங்களின் துணையோடு சென்று வாழும் உங்கள் திருப்பலிக்குரியது. உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். காலை நேரத்து வெளிச்சம் நீரே, என் ஆத்துமாவை தேற்றும் தெய்வமே. காயப்பட்ட உள்ளமாற்றி நீர், என் சுவாச காற்றாய் என்னுள் நிறைந்தீர். அக்கினி நடுவே நடந்த போதும், பெருமலைகள் என்னை சூழ்ந்த போதும், வாக்குகள் தந்து தேற்றி நின்றீர். கூடவே இருந்து வழி நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம்.
செய்தி மரணத்தை வென்று உயிருடன் எழுந்தி நித்திய ஜீவன் எனக்கு தந்தீரே. தந்த தெய்வமே உமது அன்பில் மகிழ்வோம், உயர்த்துவோம் உயர்த்துவோம் உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் கண்டே தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் அழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே